ஷே விஷ்ணு பிரமா லட்சுமி சரஸ்வதி பார்வதி 5 பேர் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டு அரசுன்னு ஆக்குறதுக்கு எவ்வளவு ரெடியாக நிற்காம பார்த்தியா அரசியல்வாதி டெல்லியில் இல்லையே கொண்ட விளக்கமாக சேர்த்தி போடுவார். புரியுதா? இப்போ நீதிபதியாக இருக்கிற ஜட்ஜி கோட்டார் ஆணுக்கு பெண்ணுக்கும் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி எல்லா ஜட்ஜி கோட்டாருக்கும் இளம்பச்சம்பழம் கனி நாக்கில் வீசி எறிதோம். அது என்ன? அது பவர்ரா, கடவுளுடைய பவர். நாங்கள் ஈஸ்வரன் கடவுள் கொடுத்த பவரில் நாங்கள் வீசி எறிதோம். அப்போ அந்த நாக்கை கொடுத்தார், கடவுள் கொடுத்தார். அந்த நாக்கை தப்பு செய்கிறோன்னா வெளியே எடுக்கணும், தப்பு செய்கிறோன்னா உள்ள தூக்கி போகணும். அப்போ அந்த நாக்கு கொடுக்கல நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணு. இப்போ இவர் கடவுள் நுப்பாட்டுதார். அதை தப்பு செஞ்சவன பூரா அப்படியே மந்திரத்தால் அந்த நாக்கால் நுப்பாட்டுது. ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் பெட்டியில் ஒரு நீதிமன்றத்தில் அத்தனை உள்ள கேஸ் கணக்கு ஒரு ஜட்ஜி கோட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு அந்த கணக்கு நாக்கில் நிற்கும். அந்த நாக்கில் எலும்பச்சம்பழம் கனியை நாங்கள் வீசி எறிதோம். இப்போ நுப்பாட்டுதார், திருச்சூலத்தில் குத்துதார். அப்போ கணக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கையில் இவன் தப்பு செஞ்ச அப்படியே வச்சு எடுப்பார். வெளியில் எடுக்கையில் செயல் அறைக்கு குடும்பம் உள்ளே போகும். புரியுதா? இன்றைக்கி கணக்கு போட்டார்ரா. பூரா தன் தரையில் விவசாயத்தை பார்க்கையில் பூரா அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணியிருந்தானா குடும்பம் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதையும் பார்த்துக்கோ. கணக்கு விளவாரி அந்த டைம் எடுக்க விடுவார். வானரப்படைய இராணுவ வீரர்களை வச்சு முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோ. அதுதான் தப்பு செஞ்சவன் ஒழுங்காக போ, தப்பு செய்யாதா, தப்பு செஞ்சுட்டு உள்ளே ஆடிக்கிட்டே நிற்காதா அப்படிங்காரு. புரியுதா? விவசாயம் கொடுத்துருக்கேன் உழைச்சி தின்னு அப்படிங்காரு. தப்பு செய்யாத, தப்பு செய்யாத 2ஆம் நம்பராக ஓட்டி பாழாக்கி வச்சுருக்கான். டெல்லியில் உட்காந்து இந்த மத்திய அரசுன்னு உட்காந்து பூரா அரசு ஆக்கிறோமான்னு வெறியில் நிற்கான். டெல்லியில் கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடித்து போடுவார். ரோட்லேயே அடித்தே கொண்டு வருவார். அட்ரா அப்படிம்பாரு. சென்னை ஓட்டு முத்துருவாங்கல்ல, அவனை விட்டு அடிக்க விடுவார். நடு ரோட்டில் எழுதிட்டே வருவாங்க. விளக்க மாதிரி செருப்பு என்னென்ன அடிக்கணுமோ அத்தனை அடிக்க விட்டுருவார் அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் அப்படி தான் அடிக்க விடணுன்னு இருக்காரு. நடு ரோட்டில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சரை நடு ரோட்டில் கூட்டு வருவான். வானரப்பட கொண்ட விளக்க மாதிரி செருப்பு என்னென்ன அடிக்கணுமோ அடிக்க விடுவார் நடு ரோட்டில் விட்டு. புரியுதா? அந்த மாதிரி கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு. டெல்லியில் அதுக்கு மேலே கூத்து அடிக்கான். ஊடாலப்பட்ட மாநிலத்தில் கூத்து அடிக்கான். ஏண்டா நீதிமன்றம் கோர்ட்டு அரசு ஆக்கிடலாமாடா? நீதிமன்றம் ஜட்ஜி கணக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. ஜட்ஜியாக உட்காந்துட்டாரு. ஜட்ஜி கணக்கு ஏன்டா ஒப்படைக்கணும் அப்படிங்காரு. அதுக்கு தான் இப்போ புற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அட்டாமட்டிக்கா பிரச்சனை உள்ளே ஏற்றி வரையில் பூட்டுறா நீதிமன்றம். நீயே பூட்டு, நீதிபதி ஜட்ஜி கோட்டாரி பூட்டுறா அப்படிம்பாரு. புரியுதா? அந்த மாதிரி கணக்கு வரையில் அதுக்கப்புறம் நீதிமான் கடவுள் எங்கே இருக்கார் அவர்கிட்ட தான் கணக்கு கேட்கணுங்கிற கேள்வி வரையில் அந்த சிட்டி கிராமத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் நாடுகளில் பூரா பாழாக்கி வச்சவன் பூரா குடும்பம் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. அதையும் பார்த்துக்கோ. இப்போ 2 கால கையை பிளந்து போடா அப்படின்ட்டு இருக்காரு. கைலாசத்துலேருந்து பூமி அப்படி லேசாக ஆட்டி விட்டாருன்னா, பட்ட பகலில் ஆட்டி விட்டாருன்னா கொட்டல் மண்டை மூளை செதறி போவோம். கண்ணால் பார்க்கலாம் மானிட பிறவி. அந்த மாதிரி விட்டுருவார். ஒழுங்காப்போ முக்கால் சத்தியம்.